தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் கேப்டனின் உயிராக, கேப்டனின் இதய கனியாக, அனைவரின் நம்பிக்கைக்குரிய கணேஷ் இன்றைக்கி இல்லை அப்படிங்கிறது எங்களால் ஏற்றுக்கவே முடியலைங்க. ஏன்னா அவர் தொண்டர் அணியில் இருந்தபோது ஒரு இராணுவ கட்டுப்பாட்டுக்கு இணையாக அந்த தொண்டர் அணியை கொண்டு வந்தவர் இவர் தான். அவர் இருந்தாலே 1000 பேருக்கு சமமாக இருக்கிற அளவு ஒரு பாதுகாப்பு கேப்டனுக்கும் தருவார். அதுக்கு பிறகு தேர்தல் குழுவில் மெயின் செயலாளராக இருந்தார். எப்போவுமே கட்சி ஆஃபீஸில் அவருடைய செயல்பாடுகள் பாராட்டக்கூடியதாக இருக்கும். இப்போ கூட பொங்கல் விழா அவர் தலைமையில் தான் அங்கே நிகழ்ச்சிகள் நம்ம நடத்தணும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பர்சன், வெரி டிசிப்ளின் பர்சன். எப்போவுமே யோகா, டயட்டிங், ஆன்மீகத்தை பற்றி பேசுவார், சிவன் பக்தர், சித்தர்களை பற்றி பேசுவார். எனக்கே அவ்வளோ அட்வைஸ் பண்ணுவார், அண்ணி இதை படிங்க, அந்த புக்கை படிங்க. இப்போ கூட நாங்கள் உள்ளம் தேடி இல்லை முன்னாடி ஊட்டியிலலாம் போயிருந்தப்போ ஒரு 10 நாள் அவர் தான் அந்த மாவட்ட பொறுப்பாளராக இருந்தார். ஸோ என் கூடயே ட்ராவல் பண்ணார் ஒரு 10-15 நாள். அந்த நாட்கள் எல்லாம் என் மனசில் அப்படியே இப்போ வருது. அவர் அவ்வளோ ஒரு டிசிப்ளின் மேன். எப்படி அவருக்கு போய் இந்த நிலையான்னா என்னால் ஏற்றுக்கவே முடியல, என்னால் இன்ன வரைக்கும் நம்பவும் முடியல. இதான் உண்மை. எல்லோரும் ஹெல்த்தை பார்த்துக்கங்க. இதான் நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம், எல்லாம் ஹெல்த்து பார்த்துக்கங்க. நெஞ்செரியுது, கேஸுன்னு நம்மளா ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. தயவு செஞ்சு போய் பாருங்கள். ஒரு இசிஜி எக்கோ தான், அப்படி தேவைன்னா ஒரு ஆன்ஜியோ பண்ணி பார்க்கணும். இது இந்த இழப்பு ஈடு இணையே இல்லாத ஒரு இழப்பு. எனக்கு தேமுதிகவுக்கு மட்டும் இல்லை, இது பொதுவாக இன்றைக்கி அவர் கராத்தே ஃபீல்டில் இருக்கார். எவ்வளோ கலைகளை மற்ற மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு, எவ்வளோ பணிகள் அவர் செய்தார். ஸோ இது ஈடு இணை இல்லாத ஒரு இழப்பு, தேமுதிகவின் மிகப்பெரிய இழப்பாக இதை நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லை, நீங்கள் எல்லோரும் ஒரு விஷுவல் பார்த்துருப்பீங்க. கேப்டனோட ஸ்டேஜில் உட்காந்துருப்போம், கேப்டனே அவருக்கு விசிறி விடுவார். ஏன்னா அவ்வளோ தூரம் அவங்கெல்லாம் டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவர் தொண்டரை தன்னுடைய கேப்டன் ஒவ்வொரு தொண்டனையும் மதித்ததற்கான ஒரு அடையாளம் அது. ஸோ தனக்கு மட்டும் வேர்க்கல, அவருக்கும் வேர்த்திருக்குன்னு கேப்டன் மிஸ்ஸுன்னதெல்லாம் நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க. அந்த அளவு ஒரு நம்பிக்கைக்குரியவர். அவரை இழந்தது தேமுதிகவுக்கு ஒரு பெரிய 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 இழப்பு. என்னால் ஏற்றுக்கவே முடியல. இருந்தாலும் இறைவனுடைய தீர்ப்பு என்னவோ அதுதான். எனவே அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும். அவங்க குடும்பத்தாருக்கு இல்லை, எங்கள் தேமுதிகவுக்கு இது பெரிய இழப்பு. நிச்சயமாக அவங்க குடும்பத்திற்கு நாங்கள் துணை நிற்போம். ஒரே பையன்தான், என்ன வேணும் நாங்கள் துணை நிற்போம் என்றைக்கும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன். நன்றி. நடிகர் சங்கத்தில் தலைவராக இருந்தார் கேப்டன். இந்த மித்த கட்சிக்காரன் மூலம் கேட்கிறேன், கேப்டனுக்கு என்ன நிர்வாகம் பார்க்க தெரியும்? நடிகர் சங்கத்தை கொடுத்தீங்களே, இருக்கிற கடனையும் கழிச்சு இருப்பு வச்சுட்டு போன ஒரே தலைவர் நமது கேப்டன் தான்.